ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அலைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் அடி போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வேதநெறி தழைத்துவங்க மிகு செய்வத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருமுறைகளினுடைய ஒவ்வொரு பதிகத்தை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்கிற பொது தலைப்பிலே ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை கொண்டு விளக்கி வரக்கூடிய அப்பர் அருள்நெறி மன்றத்தார்க்கும் அதனை திறம்பட இயக்கி வருகின்ற சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும் என்னோடு இணையத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இரண்டாம் திருமுறையிலே ஒவ்வொரு பதிகங்களாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இன்று திருவிடை மருதூர் என்கிற திருத்தலத்தை சார்ந்த பதிகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை திருவருள் நமக்கு அளித்திருக்கிறது. அந்த திருவருளுக்கு நன்றியை கூறி நான் தலைப்புக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். திருவிடை மருதூர் என்கிற ஒரு தலம் மிகவும் புகழ்வாய்ந்த தலமாகும். அதனுடைய பெயரிலேயே இடைமருது என்று இருப்பதனாலே இதற்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மருதுகள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னால் தலைமருதூர் என்கிற இடம் ஆந்திர பிரதேசத்திலே இருக்கிற ஸ்ரீ சைலத்தில் மல்லிகார்ஜுனம் என்கிற இடத்திலே அமைந்துள்ள கோயில். அது தலைமருது என்று சொல்லப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கிற திருப்புடைமருதூர் என்கிற தலமானது கடைமருது என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று மருதுகளுக்கும் பொதுவாக அமைந்துள்ளது இவற்றினுடைய தலவிருட்சம் மருத மரம். எனவே மருத மரத்தை தலவிருட்சமாக கொண்டிருக்கிற தலங்கள் மூன்றுதான். அதனாலேதான் இது இடைப்பட்டது என்பதனாலே இதற்கு திருவிடை மருதூர் என்று பெயர் வந்தது. திருவாரூரிலே இருக்கிற ஆழித்தேர் தேர் அழகு என்பார்கள். வேதாரண்யத்திலே இருக்கிற அழகு என்ன என்று கேட்டால் விளக்கழகு என்று சொல்லுவார்கள். திருவிடை மருதூரிலே இருக்கிற அழகு தெருவழகு. ஏனென்றால் திருவிடை மருதூரில் இருக்கிற தெரு அகலமாகவும் நீளமாகவும் நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். எனவேதான் திருவாரூர் தேரழகு, வேதாரண்யம் விளக்கழகு, திருவிடை மருதூர் தெருவழகு என்கிற சொலவடை நமது வழக்கத்திலே இருந்து வருகிறது. இங்கே மிகப்பெரிய திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் 3 பிரகாரங்கள் உள்ளது. முதல் பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. இதனை வலம் வருபவர்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய பலன் அமைந்து கிடைக்கிறது. இந்த பிரகாரத்தை சுற்றி வருபவர்களுக்கு எளிமையாக எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். பழைய காலத்திலே
அசுவமேத யாகம் செய்த சக்கரவர்த்திக்கு என்னென்ன பலனெல்லாம் கிடைக்குமோ அந்த பலனை கிடைப்பதனாலே தான் இந்த பிரகாரத்திற்கு அசுவமேத பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்து உள் பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. இது கைலாயத்திற்கு சமமான பிரகாரம். இதில் சுற்றி வருபவர்களுக்கு கைலாயத்தை வலம் செய்த பெருமை கிடைக்கும், அதனால் கிடைக்கிற நன்மைகள் கிடைக்கும். அதற்கும் உள்பிரகாரத்திற்கு பெயர் பிரணவ பிரகாரம் அல்லது பஞ்சாட்சர பிரகாரம் என்று சொல்கிறார்கள். இதை வலம் வருபவர்களுக்கு முக்தி மிக எளிதாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த 3 பிரகாரங்களையும் வலம் வருவதனாலே அசுவமேத யாகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், கைலாயத்தை சுற்றி வரக்கூடிய பலனும், முக்தி மிக எளிதாகவும் கிடைக்கும் என்று ஐதீகம் சொல்கிறது. மேலும் இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற பெருமானினுடைய திருநாமம் மகாலிங்கம், மகாலிங்கேஸ்வரர், மருதவாணன். ஏனென்றால் இது மருத காடுகள் நிறைந்த இடமாக முதலிலே இருந்ததாம். எனவே இதற்கு மருதவாணர் என்றும் பெயர் உண்டு. இங்கே இருக்கிற அம்மையினுடைய திருநாமம் பிரகத் சுந்தர குஜாம்பிகை அம்மன், பெருநல முலை அம்மை என்று சொல்லுவார்கள். இந்த இருவரும் நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருக்கோயிலினுடைய கருவறையை வலம் வருகிற பொழுது விநாயகர், முருகப்பெருமான், சோமாஸ்கந்தர், நடராசர், தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி ஆகியவை பரிகார தெய்வங்களாக, பரிவார தெய்வங்களாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். இங்கே இருக்கிற பெருமானுக்கு மகாலிங்க பெருமான் என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால், இதை சுற்றிலும் 7 வெவ்வேறு தலங்களில் உள்ள பரிவார தெய்வங்கள் இந்த கோயிலுக்கு பரிவார தெய்வங்களாக அமைந்துள்ளன என்று சொல்கிறார்கள். திருவலஞ்சுழி விநாயகர், சுவாமி பலையிலே இருக்கிற முருகப்பெருமான், திருவாரூரிலே இருக்கிற சோமாஸ்கந்தர், தில்லையிலே இருக்கிற நடராச பெருமான், திருவாலங்காட்டிலே இருக்கிற தட்சிணாமூர்த்தி, திருவாவூடுதுறையிலே இருக்கிற நந்தியம்பெருமான், திருச்சேங்கலூரிலே இருக்கிற சண்டிகேஸ்வரர், சீர்காழியிலே இருக்கிற பைரவர், இவர்கள் எல்லோரும் மகாலிங்க பெருமானுக்கு பரிவார தெய்வங்களாக இருப்பதனாலே, இவற்றிற்கெல்லாம் நடுநாயகமாக இருப்பதனாலே இந்த லிங்கத்திற்கு மகாலிங்கம் என்று பெயர் உண்டு. எந்த லிங்கமாக இருந்தாலும் மகாலிங்கத்திற்கு அடக்கம் என்று சொல்வதனாலே தான் இதற்கு மகாலிங்கம் என்று பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். மேலும் இங்கே வரகுண பாண்டியன் என்பவனுக்கு பிரமகதி தோஷம் பிடித்திருந்ததாம். அவர் வேட்டையாடி விட்டு திரும்புகிற பொழுது குதிரையினுடைய குளம்புகளுக்கு இடையில் ஒரு அந்தணர் சிக்கி அதிலே இறந்து பட்டாராம். அவருடைய ஆவியும் அவரை கொன்றதனால் பிரமகதி தோஷமும் வரகுண பாண்டியனை பிடித்துக் கொண்டதாம். உடனே அவர் மதுரை சொக்கநாதரிடம் சென்று முறையிட்ட போது, திருவிடைமருதூருக்கு செல், அங்கே சென்றால் உமது பிரமகதி தோஷம் முற்றிலுமாக நீங்கும் என்று சொன்னார்களாம். உடனே அவர் சோழ நாட்டிலே அந்த தலம் இருக்கிறது, நாம் எவ்வாறு இங்கிருந்து செல்வது என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் சோழ மன்னன் படையெடுத்து இங்கே வந்தானாம். உடனே இதையே துணையாக கொண்டு அவனை போரிட்டு திருவிடைமருதூர் வரை துரத்தி சென்று அந்த கோயிலுக்குள் சென்றாராம். அவ்வாறு சென்ற உடனே பிரமகதியும்
அவரை பிடித்திருந்த அந்தணருடைய ஆவியும் அவர் சென்ற கிழக்கு வாசலிலேயே நின்று விட்டதாம். அவர் உள்ளே சென்று மகாலிங்க பெருமானை தரிசனம் செய்தாராம். அவ்வாறு செய்தவுடன் அங்கே ஒரு அசரீரி கேட்டது, நீ வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டாம், மேற்கு கோபுர வாசல் வழியே செல் என்று அசரீரி கேட்டது. உடனே வரகுண பாண்டியனும் அந்த வழியாக சென்றாராம். இவர் திரும்பி வருவார், அவரை மீண்டும் பிடித்துக் கொள்ளலாம் என்று இருந்த அந்த பிரம்மகத்தியும் அந்தணருடைய ஆவியும் ஏமாந்து போய் அங்கேயே நின்று விட்டதாக வரலாறு சொல்கிறது. அங்கே அதற்கு சிற்பங்கள் இருக்கின்றன. மேலும் அன்னை தவமிருந்து இறைவனை அங்கே திருமணம் செய்து கொண்டாள் என்று சொல்கிறார்கள். மேலும் ராமபிரான் கும்பகர்ணனை வதம் செய்து அதனால் கிடைத்துள்ள ஒரு சாபத்தை இங்கு வந்து மகாலிங்க பெருமானை தரிசனம் செய்ததனாலேதான் நீங்கியது என்று ஒரு வரலாறு. மேலும் ரோமச முனிவர் கடும் தவம் செய்து இறைவனுடைய திருக்காட்சியை கண்டார் என்றும் ஒரு வரலாறு சொல்கிறது. இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் 32 தீர்த்தங்கள். ஐராவத தீர்த்தம், சித்தாமிர்த தீர்த்தம், காருண்யாமிர்த தீர்த்தம் என்று 32 தீர்த்தங்கள் இந்த தலத்திலே இருக்கின்றன. இது கும்பகோணத்திலே இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனத்திற்கு அடுத்த பேருந்து நிலையமாக இந்த தலம் அமைந்துள்ளது. இங்கேதான் பட்டினத்தாருடைய சீடர் பத்ரகிரியார் முக்தி அடைந்தது தலம் இதுதான். எனவே இந்த திருவிடைமருதூருக்கு மிகப்பெரிய சிறப்புகள், அதிகமான சிறப்புகள் அமைந்துள்ளன. இந்த தலத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் எல்லோரும் சென்று மகாலிங்க பெருமானை வழிபட வேண்டும். மேலும் கொல்லூரிலே மூகாம்பிகை அம்மன் இருந்து அருள்பாலிப்பதை போல திருவிடைமருதூரிலும் மூகாம்பிகை அம்மன் இருக்கிறது. மூகாம்பிகை என்கிற அம்மன் 2 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று கொல்லூர், மற்றொன்று திருவிடைமருதூர். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலத்தினை தான் நாம் இன்று அந்த தலத்திலே இருந்து திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகத்தை இன்று சிந்திக்க இருக்கிறோம். திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது இவர் 5வது தல யாத்திரையாக அதன் ஒரு பகுதியில் திருநாகேச்சரத்திலே இருந்து திருவிடைமருதூருக்கு செல்கிறார். அவ்வாறு செல்லும் பொழுது அவர் ஓடே கலன் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடிய வண்ணம் செல்கிறார். அந்த பதிகம் இடைமருது ஈதோ என்று முடியும். எனவே அதற்கு முன்னர் அவர் திருவிடைமருதூருக்கு செல்லவில்லை என்பது நாம் அறிந்து கொள்கிறோம். இதுதான் திருவிடைமருதூரா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே செல்கிறார். அந்த தலத்திற்குள்ளே செல்கிறார். அங்கே சென்று நேரடியாக கோயிலுக்கு செல்கிறார். திருக்கோயிலுக்கு சென்று பெருமான் முன்னர் விழுந்து வணங்குகிறார். அவ்வாறு விழுந்து வணங்குகிற பொழுது பாடப்பட்ட திருப்பதிகம்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பதிகம். அவ்வாறு விழுந்து வணங்குகிற பொழுது அவர் மகாலிங்க பெருமானின் மீது பெற்றுள்ள அன்பின் காரணமாக கண்ணிலே இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்ததை சேக்கிழார் சொல்கிறார். அடியவர்கள் எதிர்கொள்ள எழுந்தருளி அங்கு அணைந்து முடிவில் பரம்பொருளானார் முதற்கோயில் முன் இறைஞ்சி படியில் வலம் கொண்டு திருமுன்பு எய்தி பார் மீது நெடிது பணிந்து எழுந்து அன்பு நிறை கண்ணீர் நிறந்து இழிய. ஏன்னா பெருமான பார்த்த உடனே கசிந்து உருகணும். அதுதான் உண்மையான அடியார்க்கு அழகு. எனவே இவர் ஞானசம்பந்த பெருமான்
இறைவனுடைய கருணையினாலே உமையம்மையினுடைய பாலமுதினை உண்டார் அல்லவா? எனவே அவர் அந்த கருணையை நினைந்து அழுதார் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அதை போலவே அந்த தலத்திலே இருந்து மேலும் சில பதிகங்களை பாடியிருக்கிறார். எனவே திருவிடைமருதூர் தலத்தில் 6 பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஒன்று அவர் வருகின்ற வழியிலே, மற்றொன்று இன்று பார்க்க இருப்பது இறைவனுடைய சந்நிதியின் முன்னால். இன்னும் 4 பதிகங்கள் அந்த ஊரிலே தங்கி இருந்து பாடியிருக்கிறார். மேலும் இவர் சேக்கிழார் அதையும் சொல்கிறார். பரவுரு செந்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்து அப்பதியில் விரவுவார் திருப்பதிகம் பல பாடி வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர்தம் தாழ்போற்றி ஆர்வத்தால் உறவு திருத்தொண்டருடன் பணிந்து ஏத்தி உரையினாள். எனவே அவர் திருவிடைமருதூரிலே தங்கி இருந்து மீதி இருக்கிற 4 திருப்பதிகங்களையும் அங்கே ஓதியுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த தலத்திலே அப்பர் பெருமானார், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய 3 திருப்பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் மாணிக்க வாசகர் பாடிய பதிகம் கிடைக்கவில்லையோ என்ன என்று தெரியவில்லை. பதிகம் எதுவும் இல்லை. ஆனால் அவர் பாடிய திருவாசகத்திலே 5 இடங்களிலே இடைமருது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் ஸ்ரீ ருத்ரத்திலே ஔஷணாம்பதி என்று சில தலங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஔஷணம் அப்படின்னா மருந்து என்று பொருள். மருத மரம் மருந்து தன்மை வாய்ந்தது. எனவே அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற பதிகளில் திருவிடைமருதூரும் ஒன்று என்பதை உவேசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதோடு மட்டுமில்லை, திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு உள்ளே செல்லுகிற பொழுது எங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாக தெரிந்ததாம். உடனே இந்த திருப்பதியிலே நாம் எவ்வாறு கால் வைப்பது என்று அஞ்சி அங்கே சற்று தயங்கினாராம். தயங்கின உடனே மகாலிங்க பெருமான் பார்த்தார். உமையம்மை அழைத்து, அவருடைய பாடல்கள் எனக்கு வேண்டும், அவருடைய தமிழை நான் கேட்க வேண்டும். எனவே அந்த குழந்தையை நீ சென்று இடுப்பில் தூக்கி வா என்று சொன்னாராம். உடனே உமையம்மை சென்று அந்த குழந்தையை இடுப்பிலே சுமந்து வந்தார் என்று ஒரு செவிவழி செய்தி சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தலம்தான் திருவிடைமருதூர். இங்கே ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகத்தை நோக்குவோம். முதல் பாடல். பொங்கு நூல் மார்பினீர் பூதப்படையினீர் பூங்கங்கை தங்கு செஞ்சடையினீர் சாமவேதம் ஓதினீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. இந்த பாடல்ல சிவபெருமானுக்குன்னு சில தனித்தன்மைகள் உண்டு. மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத தன்மை நமது பெருமானிடத்திலே உண்டு. அதுல ஒன்று கங்கை தங்கு செஞ்சடையினீர். கங்கையை தன்னுடைய சடையிலே பெற்றிருக்கிற பெருமான். கங்கை நதி இருக்கே, கங்கை நதி மிக வேகமாக தன்னுடைய ஆற்றல் முழுவதும் இருந்து பாய்ந்து வந்தால் இந்த பூமியோ அண்டமோ தாங்காது என்பதனாலே பெருமான் தன் கருணை கொண்டு தன்னுடைய சடையினில் அதனை வாங்கி கொண்டார். அந்த சடையினுடைய ஒரு இழையிலிருந்து வந்து இப்ப கொட்டி கொண்டிருப்பதுதான் கங்கை நீர். எனவே இந்த கங்கையை தன்னுடைய தலையிலே வைத்திருப்பவர் நமது பெருமான். மற்ற தெய்வங்களுக்கு அந்த சிறப்பு இல்லை. எனவேதான் இது இறைவனுடைய கருணையை குறிக்கிறது, சரணாகதி தத்துவத்தை குறிக்கிறது. அவ்வாறு பெருமானிடத்திலே சரணாகதம் அடைந்தால் பெருமான் தலையிலே சுமந்து கொள்வார் என்பதை இந்த கங்கை நதி காட்டுகிறது. ஆக இந்த உலகத்து உயிர்களினுடைய மலங்களை எல்லாம் நீக்க வேண்டுமானால் மிக அதிக அளவிலான நீர் தேவை அல்லவா? அதற்காகத்தான் கங்கை நீரை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறார் பெருமான். அதனாலதான் திருச்சாழல்ல இந்த மாதிரி முன்னாடியே ஒரு உமையம்மைய பாதியா வச்சிருக்கிறார்.
அதே நேரத்துல கங்கையை வேற தலையில வைத்திருக்கிறாரே என்று திருச்சாடல்ல கேட்பார். கேட்ட உடனே அந்த ஊமை பெண் சொல்லுவா, அப்படி அவர் தாங்கலேன்னு சொன்னா நம்ம உலகம் முழுவதும் அழிந்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பார். சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தலனில் தரணி எல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோ. ஆக இந்த உலகத்துல ஒண்ணு கூட இருக்காது, முழுமையாக அழிந்து போயிருக்கும். ஏனென்றால் கங்கை அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கங்கையை தன்னுடைய செஞ்சடையிலே ஏற்றி கொண்டிருப்பவர் பெருமான். அப்ப இந்த உலக உயிர்கள் மாட்டு அவர் எவ்வளவு கருணை உடையவர் என்பதை நாம் இதிலே தெரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, மேலும் இந்த பதிகத்துல 6 இடங்கள்ல அந்தணர்கள் ஏத்தன்னு சொல்றார். ஆடு பாடல்ல மொத்தம் 11 பாடல். இதுல பெரும்பாலான பாடல்கள்ல இவர் அந்தணர்கள் ஏத்த என்று சொல்லி இருக்கிறார். அதுலயும் இந்த இதுல எழிலார் மறையோர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழிலார் மறையோர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தணர்கள் என்பது தெரியும் நமக்கு. அவர்கள் அருமறைகளை நன்கு கற்றவர்கள், ஒழுக்க சீலர்களாக இருப்பவர்கள். அந்தணருக்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் என்று தேவாரம் சொல்லும். ஆக முறையாக நான்மறையை கற்று உணர்ந்து ஒழுக்க சீலர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தணர்கள். வள்ளுவர் சொல்லுவார், அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டுழுகலான். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமுற்று இருக்க வேண்டும், அறத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்தணர்கள் அவர்கள் 6 தொழிலை செய்தவர்களாக இருந்தார்கள். 1, வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், வேள்விகள் செய்தல், வேள்விகள் செய்வித்தல், தானம் வாங்கிக் கொள்ளுதல், தானம் அளித்தல். இந்த 6ம் அந்தணரினுடைய கடமைகளாக இருந்தன. அவர்கள் தங்களுடைய அடையாளமாக பூணூல் போட்டிருந்தார்கள், மேலும் சிகை வளர்த்திருந்தார்கள். அது அவர்களுடைய மரபுக்கு ஏற்ப குடுமையாகவோ அல்லது வெவ்வேறு சிகையாக வளர்த்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், சிகையானது ஜீவாத்மாவினுடைய பரமாத்மாவினுடைய தன்மையை அவர்கள் அறிந்துள்ளார்கள் என்பதை குறிப்பதுதான் அவர்கள் வளர்த்துள்ள சிகை. அவர்கள் மார்பிலே அணிந்துள்ள பூணூல் என்பது வேதாந்தத்தை அறிந்துள்ளார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. அப்ப 6 தொழில்கள் செய்கிறார்கள், வேதாந்தத்தை நன்கு அறிந்திருக்கிறார்கள். வேதாந்தம்னா வேற ஒண்ணும் இல்லை, வேதத்தினுடைய முடிவு, அதை அறிந்திருக்கிறார்கள். மேலும் ஜீவாத்மா பரமாத்மா ஆகியவற்றினுடைய தன்மைகளை அறிந்திருக்கிறார்கள் என்பதை பிறருக்கு காட்டுவதற்காகத்தான் பூநூலையும் சிகையையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த தொழிலுக்கு ஏற்ப 4 வகையாக மக்களை பிரித்திருந்தார்கள். அந்தணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று பிரித்தார்கள். இதிலே அந்தணர் என்பவர் தான் முதல்ல வருபவர்கள். அவர்கள் தான் இந்த 6 தொழிலை செய்பவர்கள். காலை, நண்பகல், மாலை ஆகிய முப்போதிலும் அவர்களுக்கு உரிய வழக்கத்தை செய்பவர்கள். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அவர்கள் சிகை வளர்ப்பது பழக்கம் இல்லாமல் போய்விட்டது, நாளடைவில் குறைந்து விட்டது. பூநூல் மட்டும் தங்களுடைய அடையாளமாக போட்டிருக்கிறார்கள். திருமூலர் சொல்றாரு, இந்த வேதாந்தம் அறிந்து கொள்ளாதவர்கள், மேலும் ஜீவாத்மா பரமாத்மாவுடைய தன்மையை அறிந்து கொள்ளாமல் சிகையையும் பூநூலையும் அணிந்து கொள்பவர்கள் மூடர்கள். அவர் சொல்றார், நூலும் சிகையும்
உணரார் நின் மூடர்கள். நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் பால் ஒன்றும் அந்தணர் பார்ப்பார் பரம் உயிர் ஓர் ஒன்று இரண்டு எண்ணில் ஓங்காரம் ஓதிலே. அப்ப அவர்கள் வேதம் ஓதுவார்களாக இருக்க வேண்டும். இது எதுல இருக்குன்னா திருமூலர்ல அந்தணர் ஒழுக்கம் என்கிற தலைப்பிலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் வேதத்தை ஓதுபவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை கற்று உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அதனை மற்றவர்களுக்கு விளக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தவர்கள் தான் உண்மையிலேயே அந்தணர்கள். அதனால்தான் அதுல அடுத்த பாடல்ல சொல்றார், அந்தணர் என்போர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கு அறுப்பார்களே. எனவே அந்த நியமங்களை இடைவிடாது செய்து வருபவர்கள் தான் அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் அதான் இங்க சொல்றார், எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த. வேத ஆகமங்களிலே எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவ்வாறு வேதங்களை ஓதி அவர் இறைவனை பாராட்ட, இறைவனை தொழுது ஏத்த அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். எங்க நடக்குதான்? இடைமருதில் நடக்குதான். அதுல எங்கும்னு சொல்லியிருக்கிறார். எங்கும்னா அந்த திருவிடைமருதூர் தலத்திலே எல்லா இடத்திலும் பரவி நின்று வேத ஆகமங்களின் வழியா எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவ்வாறு முறையாக ஏத்தி வழுத்தி இறைவனை அவர்கள் வழிபடுகிறார்கள். மேல இவ்வாறு இவர்களை பார்த்த உடனே இந்த அருளாளர்களுக்கு பெருமான் பூநூலோடு காட்சி தந்திருப்பார் போல் தெரிகிறது. எனவேதான் தேவாரம் எல்லா இடங்களிலுமே இறைவனை நூல் மார்பினர், பொங்கு நூல் மார்பினீர் என்று சொல்கிறார்கள். எனவே இறைவன் அருளாளர்களுக்கு திருக்காட்சி தந்தது நூலோடு, பூநூலோடு. பூநூல் என்றால் அணிகின்ற நூல் என்று பொருள், பூணக்கூடிய நூல். எனவேதான் இறைவன் பூநூல் அணிந்திருக்கிறார். விநாயகர் வகையில கூட முப்புரி நூல் திகழொளி மார்பும்னு சொல்லும். எனவே இந்த முப்புரி நூல் அணிந்த பெருமான் நமது சிவபெருமான். அதுதான் பொங்கு நூல் மார்பினீர் பூதப்படையினீர். பூதங்களை படையாக உடையவர். பூங்கங்கை தங்கு செஞ்சடையினீர் சாமவேதம் ஓதினீர். அப்ப பெருமான் ஏன்னா வேதத்தை அருளியவரே அவர்தான். அவரு சாமவேதத்தையும் ஓதி இருக்கிறார். சாமவேதம் ஓதினீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலா மகிழ்ந்தீர்கள். மேகத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு திருக்கோயில்கள் அமைந்திருக்கிற இந்த திருவிடை மருதூரிலே கோயிலாக இருந்து நீங்கள் மகிழ்ந்து இருக்கிறீர்களே என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. எனவே இந்த பாடலிலிருந்து இறைவனுடைய தன்மை, பூநூல் அணிந்த திருமார்பினர், பூதப்படையை உடையவர், கங்கையை தலையிலே சுமந்தவர், சாமம் வேதம் ஓதுகிறவர், மறையோர்கள், அந்தணர்கள், முறையாக ஏத்தக்கூடிய தன்மை உடையவர்கள், இப்படிப்பட்ட இடைமருதிலே நீங்கள் கோயிலாக மகிழ்ந்து இருந்தீர்கள் என்று முதல் பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாடல், நீரார் செஞ்சடையீர் நெற்றி திருக்கண் நிகழ்வித்தீர் போரார்ந்த வெண்மழு ஒன்று உடையீர் பூதம் பாடலீர் ஏறார்ந்த மேகலையாள் பாகம் கொண்டீர் இடைமருதில் இதுல தலையிலே தாங்கிய செஞ்சடை உடையவரே. அது மட்டும் நம்ம சொல்லிட்டோம். நெற்றி திருக்கண் நிகழ்வித்தீர். நெற்றியிலே ஒரு கண் உடைய பெருமான் நமது சிவபெருமான். நெற்றியிலே கண் அப்படிங்கிறது நமது மற்ற தெய்வங்களுக்கு இல்லை. நெற்றிக்கண் நமது பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் இவர்
சிவபெருமானுக்கே உள்ள தனித்தன்மையை இந்த பாடல்கள் இந்த பதிகத்திலே பலவாறாக விளக்குகிறார். அதுல ஒண்ணு நெற்றிக்கண். நெற்றிக்கண் சொன்னா இந்த யோக நிலையில பாத்தீங்கன்னா 2 புருவ மத்தியில ஆக்ஞை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதுலதான் சாக்கிரத்திலே உயிரானது மற்ற உடம்பு முழுவதும் கலந்திருந்தாலும் கூட அந்த இடத்திலே சற்று வெளிப்படுத்தி தோன்றும் என்று சொல்லுவார்கள். எனவே நெற்றியிலே அந்த இடத்துல ஒரு சிறிய கண் உள்ளது இறைவனுக்கு, அது நெற்றிக்கண். இதுவும் தேவாரங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல 3 நிகழ்வுகள் நடந்துள்ளன. ஒன்று, இவர் யோக நிலையில இருக்கிற பொழுது தேவர்கள் அனைவரும் வேண்ட மன்மதன் இவர் மீது மலரம்பு பெய்தான். உடனே தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்தார். ஒன்று. இரண்டாவது, அதை போலவே சூரபத்மனுடைய சம்ஹாரத்திற்காக அனைவரும் வேண்ட பெருமான் கண்களை திறந்து 6 பொறிகளை உருவாக்கினார். அந்த பொறிகள் வாயு, அக்னி ஆகியவற்றின் மூலமாக சரவண பொய்கையை அடைந்து 6 தாமரையைச் சேர்ந்தன. அந்த தாமரையிலே இருந்த பொறிகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அதுவே சரவணனாக அனைத்து 6 முகங்களை உடைய பெருமானாக முருகப்பெருமானாக உதித்தார். எனவே காமம் அழிகிற பொழுது ஞானம் பிறக்கும். மன்மதனை எரித்த அதே நெற்றிக் கண்ணினாலே ஆறுமுக பெருமான் உதிக்க செய்தார் பெருமான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதை போல இன்னொரு நிகழ்வும் நம் நினைவுக்கு வரும். செண்பக பாண்டியனுக்கு வந்த ஐயத்தை நீக்குவதற்காக பெருமான் கொங்குதேர் வாழ்க்கை என்கிற பாடலை எழுதி தருமியின் மூலம் அனுப்பி வைத்தார். அதிலே குற்றம் உள்ளது என்று கண்ட தமிழ்ச்சங்க புலவர், தலைமை புலவர் நக்கீரர், அவருக்காக பெருமான் மதுரையில் நேரடியாக வந்து அவரை பார்த்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார். அப்பொழுதுதான் நக்கீரர் நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன அந்த தொடர் அனைவருடைய நெஞ்சிலும் நிழலாடும் என்று கருதுகிறேன். எனவே நெற்றி திருக்கண் நிகழ்வித்தீர் என்றால் பொலிவடைய செய்தீர் நெற்றியிலே திருக்கண்ணை என்று. போரார்ந்த வெண்மழு ஒன்று அப்படின்னா, மழு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், போர்ப்படை. இது தாருகாவனத்து முனிவர்களினாலே சிவபெருமானை அழிக்க அனுப்பப்பட்டது. ஆனால் சிவபெருமான் அதை வலி இழக்கச் செய்தார். கையிலே பிடித்து கொண்டார். அதை தன்னுடைய வலது கரத்திலே பிடித்து கொண்டார். எனவே இது போரார்ந்த வெண்மழு, போர்ப்படை. ஆனால் அது வேறு எதையும் சம்ஹரிக்கவில்லை. எனவே இது வெண்மையாகவே இருப்பதனாலே வெண்மழு என்று குறிப்பிட்டார். எனவே போரார்ந்த வெண்மழு ஒன்று உடையீர், பூதம் பாடலீர். போன பாடல்ல பூத படையினீர்னு சொன்னார், பூதப்படையை உடையவரேன்னு சொன்னார். இங்க என்ன பண்ணாரு, அந்த பூதம் பாடுகிறது. அது மட்டும் இல்லை, உமை ஒரு பாகனாக இருக்கு. உமைக்கு ஒரு தன்னுடைய உடலின் பகுதியாக கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஏறார்ந்த மேகலையால் பாகம் கொண்டீர். எனவே பெருமான் உமை ஒரு பாகனாக இருக்கிறார். அர்த்த நாரீஸ்வராக இருக்கிறார். நாரினா பெண், அர்த்தம்னா பாதி. எனவே பாதி பெண்ணாக இருக்கிறார். சிவசக்தியாக இருக்கிறார். அம்மையப்பராக இருக்கிறார். அதனாலதான் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்று சித்தாந்த நூல்கள் சொல்லும்.
எனவே அம்மையப்பராக இருக்கிறார். அப்ப நாம நினைக்கிற மாதிரி எப்படி ஒரு ஆண் பாதி பெண் பாதியாக இருக்க முடியுமான்னு சிந்திக்க கூடாது. சிவம், அவருக்கு உள்ள சக்தி, நாம தான் என்ன பண்றோம், அந்த சக்திங்கிற அம்மனை தனியாக பிரிச்சு பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிவமாக இருக்கிற இடத்திலே சக்தியும் அதனோடு ஒன்றாக இருக்கிறது. ஆக தன் நிலைமை சாரும் அப்படின்னு சொல்லி பின்னமில்லாம் எங்கள் பிரான் என்று சித்தாந்த நூல்கள் சொல்லும். எனவே சக்தியை விட்டு பிரியாமல் பாதியாக நிற்கக்கூடிய நெற்றியிலே திருக்கணியும் ஏற்று பெண்மொழி கையிலே ஏந்தி பூதம் பாடக்கூடிய அளவிற்கு உமையொரு பாகனாக திருவிடை மருதூரிலே சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை கோயிலாக நீங்கள் சேர்ந்து 2வது பாடலிலே சொல்லி இருக்கிறார். 3வது பாடல், அழல் மல்கும் அங்கையில் ஏந்தி பூதம் அவை பாட சுழல் மல்கும் ஆடலீர் சுடுகாடு அல்லார் கருதாதீர் எழில் மல்கு நான்மறையோர் முறையால் ஏத்த இடைமருதில் பொழில் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே. இங்க அழல் மல்கும்னா தீ ஏந்திய அழகிய கை. ஆக நெருப்பை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிறார். கொழுந்து விட்டு எரிகிறது அந்த நெருப்பு, அதை கையிலே ஏந்தி இருக்கிறார். இது 5 தொழில்கள்ல ஒடுக்குதல் அல்லது அழித்தல் என்கிற தொழிலை செய்யக்கூடிய தீ, அதை காட்டுகிறது. சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்று சொல்லுவார். அப்ப தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். அங்கினா நெருப்பு, நெருப்பை சுமந்து இருக்கிறது. அது நமக்கு பார்ப்பதற்கு அவர் ஒடுக்குதல் அல்லது அழித்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. பூதம் அவை பாட, அப்ப முதல்ல பூத படை இருக்குன்னு சொன்னாரு, அடுத்தது பூதம் பாடுகிறதுன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு, பூதம் பாட இவர் சுழல் மல்கும் ஆடலீர், நீங்கள் சுழன்று ஆடுகிறீர்கள். யார் பாடுறா? பூதம் பாடுது, இவர் சுழன்று ஆடுகிறார். சுடுகாடு அலார் கருதாதீர், நீங்க சுடுகாட்டை தவிர வேறு இடத்தை கருத மாட்டீர்கள். இப்ப பெருமானினுடைய இன்னொரு தனித்தன்மை, நமது பெருமான் மட்டும்தான் சுடுகாட்டில் ஆடுபவன். மற்ற எந்த தெய்வமும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. எனவே சுடுகாட்டில் ஆடக்கூடிய மற்ற இடங்கள் வேண்டாம், இதை மட்டும்தான் கருதக்கூடியவர். ஆக சுடுகாட்டிலே ஆடக்கூடிய பெருமான். எழில் மல்கு நான்மறையோர் முறையால் ஏத்த, முன்னாடியே சொன்ன. எனவே மிகவும் அழகு வாய்ந்த இந்த நான்மறையும் கற்ற அந்தணர்கள் வேத ஆகமங்களை சொல்லிய முறைப்படி இப்பெருமானை வழிபட்டு நிற்க இடைமருதில் பொழில் மல்கு கோயிலே, சோலைகள் மிகுந்த கோயிலையே நான் கோயிலாக இருப்பிடமாக பொலிந்தீரே, அதிலே பொலிபவராக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பெருமானினுடைய தனித்தன்மை சுடுகாட்டை தவிர மற்ற இடத்துல இல்லை. சுடுகாட்டில் ஆடுபவர் நம் பெருமான் மட்டும்தான். அடுத்தது 4வது பாடல், பொல்லா படுதலை ஒன்று ஏந்தி புறங்காட்டு ஆடலீர் வில்லார் புறமூன்றும் எரித்தீர் விடையார் கொடியினீர் எல்லா கணங்களும் முறையால் ஏத்த இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. பொல்லா படுதலை, பொல்லானா பொலிவு இல்லாத, படுதலைனா தெரியும், இறந்து போன தலைன்னு சொல்லலாம், இல்ல பொருந்திய தலைன்னு சொல்லலாம். இவ்வாறு ஒரு தலைய ஒன்று ஏந்தி கையில ஒரு கபாலத்தை ஏந்திட்டு போறார் பெருமான். பிச்சாடனா போறார் இல்லையா, அப்ப ஒரு கையில இந்த கபாலத்தை எடுத்துன்னு போறார், பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். தெரியும் நமக்கு. அப்ப புறங்காட்டு ஆடலீர், ஊரினுடைய புறத்தே உள்ள சுடுகாட்டிலே ஆடக்கூடியவர். வில்லார் புறமூன்றும், ஒரு வில்லினாலே முப்புறங்களையும் எரித்த பெருமான் எரித்தார். விடையார் கொடியினீர், விடையை கொடியாக உடையவர். கொடியில விடை இருக்கும், அதான் விடையை கொடியினீர்.
எல்லா கணங்களும் முறையால் ஏத்த. ஆக எல்லா விதமான கணங்களும் அவர்களை முறையாக ஏத்த இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. செல்வாய கோயில்னா எல்லா உயிரினங்களும் சென்று சேர வேண்டிய கோயில் செல்வாய கோயில். இப்ப இன்னொரு பொருள் என்னன்னா, எல்லாற்றிற்கும் அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உயிர்களுக்கு அழியாத செல்வத்தை தரக்கூடிய பெருமான், அந்த அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கோயில் கோயிலாக சேர்ந்தேரே. அப்படிப்பட்ட கோயிலை நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். அப்ப பொல்லாப்படுதலை, அப்ப பிரம்ம கபாலம்னு சொன்ன அந்த பிரம்மாவினுடைய ஒரு தலையை கிள்ளின உடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன கலனாக எடுத்து செல்லுங்கள்னு ஒரு வரமா கேட்டுக்கிட்டாராம் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுகிறது. எனவே அதை கையில எடுத்து கொண்டார். அது பொலிவில்லாம இருக்கும், வற்றி வறண்டு போயிருக்கும், ஏன்னா முன்னாடியே கிள்னது இல்லையா, அதனால அதை எடுத்துக்கிட்டார். படுதலைனா பொருந்து, முன்னாடி அதுல தலையில பொருந்தி இருந்தது, அது 4 தலையோடு 5வது தலையாக பொருந்தி இருந்தது. அதோடு ஏந்தி புறங்காட்டினை அடைந்தவர்கள். 1 வில்லார் புறம் 3 முப்புறத்தை எரித்தார். முப்புறம் தெரியும் நமக்கு, தங்கம் வெள்ளி இரும்பு, இந்த திருபுறத்தையும் ஓர் அம்பினால் அவர் எய்தார் எரித்தார் என்று சொல்லுவார்கள். அது வேற ஒண்ணும் கிடையாது. 3 புறம்ங்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்கிற 3 தான் நம்முடையதுதான். இதை எரித்தார் பெருமான். அதைத்தான் திருமந்திரம் சொல்லுவாரு, அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனை முப்புறம் செற்றார் என்பார் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ என்று பெருமான் சொல்லுவார். எனவே சிவபெருமான் முப்புறம் எரித்தவர். பிரம்மகபாலத்தை கையிலே ஏந்தி அந்த பெண்களிடத்திலே சென்று அவர்களுடைய அஞ்ஞானத்தை பெற்று ஞானத்தை வழங்கியவர். சுடுகாட்டிலே ஆட வல்லவர், விடையை கொடியாக உரியவர். ஏன்னா அந்த அப்பதான் தெரியும் எல்லா இடத்துக்கும். அதனாலதான் தசாங்கத்தில் கூட மாணிக்கவாசகர் சொல்லுவார், இப்படி ஏரை உடையாக உடையவர், ஏற்றுடையாய் எனை உடையாய்ம்பர் திருப்பள்ளி எழுச்சியில. அப்படி ஏற்றினை கொடியாக உடையவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முறையால் ஏத்த இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. எனவே கோயிலாக சேர்ந்தவர் பெருமான். எனவே இந்த பாடல்ல பிரம்மகபாலத்தை ஏந்தியவர், சுடுகாட்டிலே ஆடுபவர், ஒரு வில்லினாலே புறம் 3ஐயும் எரித்தவர், விடையை கொடியாக உடையவர், எல்லா கணங்களும் முறையால் ஏற்றக்கூடியவர். அடுத்த பாடல். வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து ஈண்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த திருந்திய நான்மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக புத்தீரே. இதுல முக்கியமானது திருவிடைமருதூர்ல தைப்பூச விழா. இந்த தைப்பூசத்துல பெருமான் வெள்ளி தேர்ல வெளிவருவார். தைப்பூசத்துல பிரம்மோற்சவமே அந்த தைப்பூசத்துல தான் நடக்கும். அங்க ஒரு படித்துறை இருக்கு காவிரியில, அதுக்கு பேரு தைப்பூசத்துறையினே பேரு. அங்கே பெருமானை எழுந்தருளை செய்து நீராட்டுவார்கள். அந்த குறிப்பு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தைப்பூசம் என்பது மிகச் சிறந்த திருவிழாவாக அந்த இடத்துல நடக்கிறது. அதுல மிகவும் சிறப்பு என்னன்னு கேட்டா, இதே கருத்தை அப்பர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வாசம் கமழ் மாமலர் சோலையில் வண்டே நேசம் புகுந்து ஈண்டி ஓர் செம்மை உடையதாய் பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது ஈதோ. இது ஞானசம்பந்த பெருமானினுடைய பாடல் தான். இது அப்பர் இல்லை. கூடவே நமக்கு தைப்பூசம் இன்னொன்னு நினைவு வரணும். பூம்பாவைய ஞானசம்பந்த பெருமான் எழுப்புகிற பொழுது திருமயிலையில ஒவ்வொரு திருவிழாவாக சொல்லிக் கொண்டு வருவார். அப்படி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது ஒரு இடத்துல சொல்றாரு,
தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாயின்னு சொல்றார். அதுல சொல்ற அந்த பாடல், மைப்பூசும் ஒன்கண் நல்லார்மா மட நல்லார் மாமையிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசம் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியே பூம்பாவாய். அப்ப தைப்பூசத்துல நெய்ப்பொங்கல் செய்து அனைவருக்கும் தருவார்கள் என்பதையும் இந்த பாடலிலே அறிந்து கொள்கிறோம். எனவே தைப்பூசம் என்பது திருவிடைமருதூரிலே மிகச் சிறப்பான விழாவாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த பாடலின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு சிறப்பு, இது ஒரு செவிவழி செய்திதான், இதற்கு ஆதாரம் இல்லை என்றாலும் இது அந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பை சொல்வதனாலே அதை இங்கே பதிவிட விரும்புகிறேன். அந்த ஒரு திருடன் ஒருவன் இருந்திருக்கிறான். அந்த திருடனுடைய பெயர் சொல்லியிருப்பார். அந்த திருடன் அவன் பேர் தேவரதன் பேரு. அவன் திருடன். அவன் சிவாலயங்கள்லயோ அல்லது சிவன் இருக்கிற இடங்கள்லயோ உண்டியலை உடைக்கிறது, இல்ல கோயில்கள்ல திருடுறது, இப்படி செஞ்சிட்டு இருந்திருக்கிறான். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த திருடன் சிவாலய சொத்திலே கை வைத்ததனாலே, அதை திருடி சாப்பிட்டதனாலே அவன் அடுத்த பிறவியிலே மலத்தில் புழுவாக பிறக்கிறான். மலத்திலே புழுவாக பிறந்து அந்த புழுவானது சற்று வெளியே வருகிறது. வெளியே வந்த உடனே வெயில் தாங்க முடியல. வெயில் புழுவை அழிக்கும். திருவள்ளுவர் சொல்வார், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்பார். அப்படி அந்த புழுவை வெயில் வருத்தியது. உடனே அந்த புழு நினைச்சுதான், என்ன இப்படி நான் கிடந்துரு அலையிறனே, போன பிறவில என்ன செய்தனோ தெரியலையே, இவ்வாறு நான் அகப்பட்டு உழல்கிறேனே, இறந்து விடுவேன் போல் இருக்கிறதே என்று தன்னுடைய தவறை உணர்ந்ததாம். உணர்ந்த உடனே தைப்பூசத்துல எல்லாரும் நீராடி விட்டு அவர்கள் எல்லாரும் அந்த வழியா வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு துளி அந்த புழுவின் மீது விழுந்ததாம். விழுந்த உடனே அந்த புழு முன்னாடி திருடனாக இருந்த தேவரதனுக்கு முக்தி கிடைத்ததாக செவிவழி செய்தி சொல்கிறது. எனவே தைப்பூசம் என்பதிலே மிக சிறப்பாக அங்கே சென்று நீராடினால் அந்த தீர்த்தத்துல, அதை தான் இதுல சொல்றார். ஆமா, எனவே தைப்பூசத்தினுடைய பெருமையை நாம் அதிலே இருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்த பாடல் போறேன், ஏன்னா நேரம் இல்லை. அதுக்காக பொருந்திய கோயிலை புத்தார் சலமலத்து செஞ்சது தைப்பூசம் முடிஞ்சிருக்கும். ஆக தைப்பூசத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாக இருக்கிறது. ஞானசம்பந்தர் தைப்பூசத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இருக்கிறோம். பிறகு அடுத்த பாடல், 6வது பாடல். சலமல்கு செஞ்சடையீர் சாந்த நீரு பூசி நீர் வலமல்கு வெண்மழு ஒன்று ஏந்தி மயானத்து ஆடலீர் இளமல்கு நான்மறையோர் இனிதாய் ஏத்த இடைமருதில் புலமல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே. ஆக இவர் கோயிலுக்குள்ளால போகும்போது இந்த கோயிலை பற்றியே எல்லா பாடல்களும் சொல்லி இருக்கிறதுனால கோயிலுக்குள் சென்று அந்த கோயிலுடைய சிறப்பை சொல்லி கொண்டிருக்கிறார். இதுலயும் சலமல்கு செஞ்சடையர் சொல்லிட்டார், கங்கையை தடையிலே தாங்கியவர். நீரினை வாசம் மிகுந்த சந்தனம் போல பூசிக்கொண்டிருக்கிறாராம் பெருமான். சாந்த நீரு பூசி நீர். சாந்தம் அப்படின்னா நறுமணமிக்க. அப்ப நறுமணமிக்க நீரினை பூசினார்னு சொல்லக்கூடாது, நறுமணமிக்க சந்தனம் போல நீரினை பூசினார். வலமல்கு வெண்மழு ஒன்று ஏந்தி, வலம்னா வலிமையானன்னு ஒரு பொருள், வலது கையிலேன்னு ஒரு பொருள், வலது பக்கமாக வெண்மழு ஒன்று, இது வெற்றியையே பெற்றிருக்கக்கூடிய, வலம்னா வெற்றின்னு ஒரு பொருள், எனவே வெற்றியையே பெற்றிருக்கக்கூடிய வெண்மழுவினை ஏந்தியவர். மயானத்து ஆடலீர் இளமல்கு. இளமல்குனா இல்லம் மல்கு. எல்லா இல்லங்களிலும் நான்மறையோர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக திருவிடைமருதூர்ல ஏறக்குறைய அதிக அளவில் அந்தணர்கள் வாழ்ந்திருப்பார்கள் போல் தெரிகிறது இந்த பதிகத்தில இருந்து. எனவே இளமல்கு நான்மறையோர் இனிதாய் ஏத்த இடைமருதில் புலமல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே. எனவே எல்லா இல்லங்களிலும் நான்மறை ஓதுபவக்கூடியவர்கள் முறையாக ஏற்றினார்கள் என்பதை இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல், 7வது பாடல். புனமல்கு கொன்றையீர் புலியின் அதளீர்
பொலிவார்ந்த சினமல்கு மால்விடையீர் செய்யீர் கரிய கண்டத்தீர் இனமல்கு நான்மறையோர் ஏத்தும் சீர்கொள் இடைமருதில் கனமல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. புனமல்கு கொன்றையீர், கொன்றை மலரை அணிந்தவர், புலியின் தோலாடையை அணிந்தவர், பொலிவார்ந்த சினமல்கு மால்விடையீர். ஏன்னா திருமாலே விடையாக பெருமானை தாங்கினார் என்று சொல்வது உண்டு. அறமே விடையாக தாங்கினார் என்றும் உண்டு. எனவே அறவிடை இங்கே சொல்லப்பட்டிருப்பது திருமால் விடையாக தாங்கினார். அதான் புனமல்கு கொன்றையீர் புலியின் அதலீர் பொலிவார்ந்த சினமல்கு மால்விடையீர் செய்யீர் சிவந்த மேனியீர். ஏன்னா செம்மேனி அம்மான் தானே அவர், அதனால செய்யீர் கரிய கண்டத்தீர். இதுவும் பெருமானுக்குரிய தனித்தன்மை, வேற தெய்வங்களுக்கு இருக்காது. கரிய கண்டத்தீர் இது நம் மீது வைத்துள்ள கருணை அன்பால் பட்டது. ஏன்னா ஒரு அமிழ்தமே கொடுத்தா கூட அதை சாப்பிடும் பொழுது ஒண்ணு வாயில வச்சிருக்கலாம், இல்ல முழுங்கின உடனே வயிற்றுல வச்சிருக்கலாம். வாயிலோ அல்லது வயிற்றிலோ தான் வைத்திருக்க முடியும். ஆனால் நம் பெருமான் மட்டும்தான் அதை கண்டத்திலே வைத்திருக்க முடியும். செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதனாலே இந்த நஞ்சினை கண்டத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் இவர் மட்டும்தான். அதனால்தான் அவர் என்ன சொல்றார், கரிய கண்டத்தீர். சினமல்கு மால்விடையீர் அப்படின்னா அதிக கோபமுடைய திருமால் விடையாக தாங்கிய பெருமானே. இனமல்கு நான்மறையோர் ஏத்தும் சீர்கொள் சிடை இடைமருதில் கனமல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. இனமல்கு நான்மறையோர்னா அவர்களுடைய இனம் அதிக அளவிலே இருந்திருக்கிறது. அதான் இனமல்கு நான்மறையோர் ஏத்தும் சீர்கொள் சிறப்பு வாய்ந்த இந்த இடைமருதிலே கனமல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாடலில் பெருமான் கரிய கண்டத்தார் என்பதை விளக்கி இருக்கிறார். அடுத்த 8வது பாடல், சிலை வைத்த வெங்கனையால் புறமூன்றி எரித்தீர். மேருமலையை வில்லாக கொண்டு வெம்மை மிகுந்த அம்பினை எய்து நாம முப்புறத்தை எரித்தீர். அதையும் முன்னாடியே பார்த்துட்டோம். திரள் அரக்கன் வலிமை வாய்ந்த ராவணனுடைய தலை 10 தலையையும் தின் தோளும் அதிகமான திறனை உடைய தோளும் நெறித்தீர். இதுல ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் சொல்வதை போல 8வது பாடலே இவ்வாறு சொல்லி இருக்கிறார். அந்த ராவணனுடைய 10 தலையும் 20 தோள்களையும் நெறித்தார். தையல் பாகத்தீர், உமையை ஒரு பாகமாக கொண்டவர். இலை வைத்த தன்பொழிலும் வயலும் சூழ்ந்த இடைமருதில் தலம் வைத்த கோயிலே கோயிலாக நலம் வைத்த கோயிலே கோயிலாக நயந்தீரே. நலங்கள் பல பெற்றுள்ள இந்த கோயிலை நீங்கள் வீற்றிருக்கக்கூடிய கோயிலாக நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே முன்னரே சொன்ன தையல் பாகத்தீர் என்பதும் முப்புறம் எரித்த செய்தியையும் திரும்ப உறுதிப்படுத்துவதற்காக நம் மனதிலே ஆழ பதிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடல் 9வது பாடல், மறைமல்கு நான்முகனும் மாலும் அறியா வண்ணத்தீர். நான்முகன் என்ன பண்ணியிருக்கான்னா வேதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆக படைப்பு தொழிலை செய்வது மட்டுமில்லாமல் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் மறைமல்கு நான்முகனும் மாலும் திருமாலும் அறியா வண்ணத்தீர், அறிந்து கொள்ள முடியாத இயல்பை உடையவர். அப்ப எல்லா இடத்துலையும் திருவாசகத்திலும் சரி எல்லா திருமுறைகளிலையும் மாலும் பிரம்மனும் அறிந்து கொள்ள முடியாத தன்மையுடையவன், செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறியேன்னு சொல்லுவார். ஆக எல்லா திருமுறைகளிலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அறியா வண்ணத்தீர். கரைமல்கு கண்டத்தீர், கரிய கண்டம். கபாலம் ஏந்து கையினீர், பிரம கபாலத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கை. அரைமல்கு வண்டினங்கள் ஆளும் சோலை இடைமருதில் நிறைமல்கு கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. இந்த திருவிடைமருதூரிலே அமைந்துள்ள கோயிலை நீங்கள் இடமாக அமைந்திருந்தீர்கள் என்று பெருமானினுடைய சிறப்பினை மீண்டும் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 10வது பாடல்,
சின் போர்வை சாக்கியரும். சின்னுன்னா அற்பமான, போர்வைனா போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய, அற்பமான துவராடையை போர்த்தி கொண்டிருக்கிற சாக்கியர்கள், அதாவது புத்தர்கள். ஆசு சேரும் சமணரும். ஆசுன்னா குற்றம், அவர்கள் குளிக்காதவர்கள் என்பதனால அவர்கள் அழுக்குடை யாக்கை. அவர்களுடைய ஆசு சேரும் சமணர்னா குற்றமுடைய சமணர்கள். ஏன்னா அவர் தான் திருநாவுக்கரசருடைய வரலாற்றுல பார்த்தோம், மற்றவர்களுக்கு எவ்வளவு துன்பம் செய்வார்கள்னு பார்த்திருக்கிறோம். தண்டியர்களுடைய வரலாற்றுல பார்த்திருக்கிறோம், நமினந்தி அடிகளுடைய வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். அதனாலதான் இவர் சொல்றார் ஆசு சேரும் சமணரும் துன்பாய கட்டுரைகள் சொல்லி, சிவபெருமான் மேல இல்லாததெல்லாம் சேர்த்து சொல்லி கட்டுரைகள் சொல்லி அல்லல் தூற்றவே, இல்லாததெல்லாம் சொல்லி அவரை தூற்றினார்கள். அப்படி தூற்றினாலும் கூட, இல்ல இந்த அந்தணர்களை தூற்றினார்கள்னு சொன்னாலும் கூட, இன்பாய அந்தணர்கள் இன்பமே வடிவாக பெற்றக்கூடிய அன்பையே பெருமானிடம் பெற்று அவர் என்ன பண்றாரா, அந்தணர்கள் ஏத்தும் ஏர்கொள் இடைமருதில் அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. அப்படிப்பட்ட பெருமான் அவர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அந்தணர்கள் அன்பாக இருந்து பெருமானை ஏத்தி வழிபடுகிறார்கள் என்று 10வது பாடலிலே சொல்லி இருக்கிறார். 11வது பாடல்ல கல்லின் மணிமாட கழுமலத்தார் காவலவன் நல்ல அருமறையான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் எல்லி இடைமருதில் ஏத்து பாடல் இவை 10 சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையே. எல்லினா இரவுன்னு அர்த்தம். எனவே பெருமான், ஞானசம்பந்த பெருமான் கோயிலிலே இரவு நேரத்திலே வந்திருக்கிறார் என்ற குறிப்பு இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீர்காழியிலே உறுதிமிக்க மணிமாடங்கள் நிறைந்திருக்கிற சீர்காழியில் காவலனாக, அரசனாக, நல்ல அருமறையான மறைகளிலே சிறந்தவனாக இருக்கக்கூடிய நற்றமிழ் ஞானசம்பந்தன் திருவிடை மருதூரிலே இரவிலே பெருமான் முன்னிலையிலே சாற்றி இருக்கிற எல்லா இந்த 10 பாடல்களையும் யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ, யார் அவற்றை கேட்கிறார்களோ அவர்களுக்கு துயரம் இல்லை. துயரம்னா துன்பம் என்று பொருள். நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் ஒண்ணுதான், ஒண்ணு பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பம் நமக்கு இல்லாமல் செய்யக்கூடிய பெருமான். எனவே இந்த பதிகத்தை சொல்பவர்களும் கேட்பவர்களும் துயரமில்லாமல், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிறவி துன்பம், பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையை இறைவன் நமக்கு அருள்வான். அப்படிப்பட்ட பெருமான் தான் திருவிடை மருதூர் என்கிற தலத்திலே அமைந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆக இந்த பகுதியில மொத்தம் 11 பாடல்களிலும் ஒன்று சாமவேதம் ஓதும் பெருமானை அந்தணர்கள் முறையாக வழிபடுகிறார்கள் என்றும், 2வது நெற்றிக்கண் உடையவர் என்றும், 3வது பாடலிலே கையினிலே தீ ஏந்தி சுடுகாட்டில் நடனமாடுகிறார் என்றும், 4வது பாடலிலே திரிபுரத்தை கோட்டைகளை அழித்தவர் என்றும், காவிரியில் நீராடும் தைப்பூச நன்னாள் அங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றும், 6வது பாடலிலே திருநீற்றை சந்தனமாக பூசிக்கொள்வார் என்றும், 7வது பாடலிலே ஆலகால விடத்தை கழுத்திலே வைத்து நீலகண்டராக விளங்குகிறார் என்றும், 8வது பாடலிலே அரக்கன் ராவணனை நெரித்த வரலாறும், 9வது பாடலிலே கபாலம் ஏந்தி திரிந்து பலியேற்பவர் என்றும், 10வது பாடலிலே அன்பு பாராட்டுபவரையே அடியாராக கொண்டிருக்கிறார் என்று இந்த 10 பாடல்களையும் நாம் இதுவரை சிந்தித்திருக்கிறோம். இவ்வாறு சிந்தித்திருக்கும் பொழுது அதை சொல்பவர் என்பதனாலே அடியேனுக்கும் இதை கேட்டிருக்கிற இந்த இணையத்திலே என்னோடு கலந்து பயணித்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் துயரம் இல்லை, பிறவி துயர் இல்லை என்று சொல்லி, திருவிடை மருதூருக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு முறையேனும் சென்று மகாலிங்க பெருமானை தரிசனம் செய்து திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியபடி நாம் பிறவி துயரிலிருந்து மீள்வோமாக என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு அம்மையார் அவர்களுக்கும் கேட்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமः. சிவா, வணக்கங்க. மிக மிக வந்து ஒரு சிறப்பான உரையா, சிறப்பான விளக்கம், மிக மிக நுண்மையான ஒரு விளக்கம், மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள். அது தல வரலாறை எதையுமே விடாமல் இந்த புராண வரலாறை நீங்க வந்து
எல்லோருக்கும் படிக்கிறது கேட்டாலே புண்ணியம் தானே. அது வந்து எல்லா எதையுமே கிட்டத்தட்ட விடலைன்னு நினைக்கிறேன். நான் வந்து படிச்சிருந்ததெல்லாம் அப்படியே நினைவு கூறும் வகையிலே மிகவும் வந்து சிறப்பாக அதை தொகுத்து கூறுகிறீர்கள். உங்க மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க ஐயா. சரி. ஆமா. இது வந்து இது இடைமருது ஈதோ என்று சொல்லி அந்த திருப்பதிகத்துல வந்து அவர் வர நாங்க படிச்சிருக்கோம். ஆனா இதுதான் இடைமருதோரா என்று பிறரிடம் அடையாளம் கேட்பது போல் அதை பாடியிருக்கிறார், விழித்திருக்கிறார் என்று சொல்லி அதை வந்து நல்லா உணருமாறு வந்து சொன்னீர்கள். அது வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இதுல சொல்லும் பொழுது கங்கை சொல்லும்போது சரணாகதி அந்த இடத்துல வரல. ஏன்னா பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இடியும் கங்கை நங்கையாலே நீ சடைமிசை திறந்து தீர்த்தனை என்றுதான் வருது. அவன் அந்த எலும்பு இதெல்லாம் வந்து அவங்க முக்தி அடையணும் முன்னோர்கள்னு சொல்லி நீர் வேணும், கங்கை நீர் வேணும், புனித கங்கைன்னு கேட்கிறான். அப்போ வந்து கடுத்து வரும் கங்கை தானே கமிழ் சடை ஒன்றாடாமே தடுத்து வரும் பெருமானார் தானினிதா உரையும் இடம் என்று சொல்லி அப்படிலாம் பாடியிருக்காரு. கங்கை வந்து அது சொன்னீங்க திருவாசக பாடல, இல்லைன்னா உலகத்தையே அழிச்சுடணும்னு பெருமான் ஒரு மயிர்லயே அதை தாங்கினார் என்று சொல்லி அங்கு சரணாகதி தத்துவம் வருவதாக சொன்னீர்கள். அங்க சரணாகதி தத்துவம் வந்து அந்த இடத்துல வருவதாக எனக்கு தெரியல. இந்த பூங்கங்கைன்னு இருக்கு, கங்கைக்கு வந்து ஒரு சிறப்பு சொல்ல வந்து சேர்த்திருக்காரு இல்லையா, பூங்கங்கை. பூங்கங்கை இல்ல, நான் ஏதாவது தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த பூங்கங்கைங்கிறது ஏன்னா கங்கைன்னு பொதுவா வரும், பூங்கங்கைன்னு வந்து இங்க சொல்லியிருக்கா இருக்கும்போது பூவுக்கு தான் வந்து நிறம், அழகு, பொலிவு, பூமி என்றெல்லாம் இருக்கிறது. ஒரு அழகிய கங்கை இல்லைன்னா பொலிவுடைய கங்கை அப்படின்று அதை எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த நூலுக்கு வந்து அற்புதமான இந்த திருமூலர் பாடலை நான் அதை குறித்து வைத்திருந்தேன். மிக மிக சிறப்பா நூலது வேதாந்தம் நுண்சியை ஞானம் என்பதே அந்த பாடலில் மிகவும் பொருத்தமாக இந்த இடத்துல சொல்லுவீர்கள். சாம வேதம் ஓதினீர் என்பதற்கு சாகை 1000 உடையார் சாமமும் ஓதுவது உடையார் என்று எங்க வாழ்குழிப்புத்தூர்லே பெருமானை வந்து பாடியது இருக்கு. இந்த மறையவர்களை பற்றி மிகவும் பெருமையாக வந்து சொன்னீர்கள். ஏன்னா அந்த இப்போ நேற்று வந்து இந்த இது தலைச்சங்காட்டில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல்ல என்னமோ மறையவர்களை வந்து இல்லை 7 பாடல்கள் கிட்டத்தட்ட வந்து மறையவர்களை வந்து அங்கே போற்றி பரவி இருக்கிறார்கள். அங்கே வந்து நிறைய அந்தணர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னீங்க. இளமல்குங்கும்போது அங்கே வந்து இது தில்லையில தான் 3000 500 அந்தணர்கள் வந்து திருவேழிமலையில வந்து இருந்ததாக இருக்கிறது. அப்பொழுது அரசர்கள் வந்து அந்த 4 வேதங்களையும் ஓதக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து அந்த சதுர்வேதி மங்கலம் என்று சொத்துக்களை எல்லாம் ஒதுக்கி இந்த ஆலயத்தை முழுவதுமாக பிறந்ததால் இந்த அந்தணர்கள் அதிகமாக அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். பல திருத்தலங்களிலும் இந்த மறைகளை ஓதி நமக்கு நலன் எங்க போனாலும் வந்து நமக்கு திருப்பதிகத்துல பார்க்கும் பொழுது மறைவர்கள் வந்து சுட்டப்பட்டு இருக்கிறார்கள். இதுல வந்து ஞானசம்பந்தர் வந்து அம்பிகை தூக்கி வந்ததாக புராணத்துல வந்து திருவங்காட்டிலையும் அப்படி ஒண்ணு இருக்கு. அது நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை. சில புராண செய்திகள் வந்து சேக்கிழார் பெருமான் வரையிலும் வந்து சொல்லாதத இவர் கூட வந்து நம்பியாண்டார் நம்பிகள் அந்த இவர் கூட வந்து சொல்லலை. அது வந்து புராண கதைகளை வந்து நம்ம வந்து படித்து ஒரு அபிமானத்தால் வந்து அப்படி அவர்கள் எழுதியிருக்கலாம். அந்த புராணங்கள் அப்படி சில விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அம்பிகை வந்து ஞானசம்பந்தரை சுமந்து சென்றார்னா இது சாதாரண செய்தி இல்லையே. அங்கிருந்து பால் ஊட்டினாங்க, அந்த நீரை வந்து துடைத்தார்கள், ஞானசம்பந்தரை தொட்டிருக்காங்க, வள்ளத்தை கொடுத்து நீ ஊட்டியிருக்காங்க. அதுலாம் நமக்கு வந்து ஐயப்பாடு இல்லை. அதே போல திருவங்காட்டு திருத்தல்களையும் எங்கேயுமே லிங்கமா இருந்ததுன்னு சொல்லி ஞானசம்பந்தரை தூக்கிட்டு வந்தாங்கன்னு பின்னால ஒரு அம்பாள் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சின்ன சிலை கூட ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த தலபுராணத்துல வந்து அபிமானம் கருதி வந்து சில செய்திகள் மிகையாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஒரு லெவல்ல இப்படி வந்து ஒரு ஞான செய்திகளை இது பண்ணும் பொழுது சேக்கிழார் அளவுக்கு நம்பியாண்டார் நம்பி அளவுக்கு சொல்லாத செய்திகளை நம்ம வந்து அதை வந்து கருத்தில் வந்து சபையில் வந்து சொல்றதுக்கு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. தவறாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த எழிலார் மறையோருக்கு நன்றாக விளக்கினீர்கள். பல வந்து செய்திகளை நான் கூட சில குறிப்புகள்லாம் வைத்திருந்தேன். எழிலார் என்று சொல்லுங்கிறது சாதாரணமா அழகி என்று சாதாரணமா தொடக்க நிலையில் உள்ளவர்கள் அப்படி படிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து அதற்கான மிக மிக விரிவாகவே வந்து சொல்லிட்டீங்க. செய்தவ நான்மறையோர் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடி நல்லார் தீமேவும் தொழிலார் புலந்தாங்கி 50 செற்றார் 50 அழிந்த சிந்தை அந்தனாளர் சலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையார் என்று இன்னும் நிறைய அந்தணர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட அந்தணர்கள் தான் நம்ம வந்து போற்றுதலுக்கு உரியவர்கள். அவர்கள் தான் நம்ம உலகை காக்கக்கூடியவர்கள். அந்த பொறுப்பு அவர்களிடம் இருக்குது. மிக மிக வந்து எந்தவித இதுவும் இல்லாம மிகவும் சிறப்பாக சொன்னீங்க. இந்த நெற்றிக்கண் திருக்கண் நிகழ்வித்திற்கு வந்து ஒன்று சொன்னீங்க. முக்கியமான ஒரு பாடல் வந்து முதல்ல நெற்றிக்கண் வந்து ஏற்பட்டதை வந்து அதை நீங்க வந்து ஒரு நினைவுல இல்லாம இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து கல்லாததே
இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பரந்துபட்ட அறிவு இல்லைன்னா இப்படிலாம் வந்து சொல்ல முடியாது இந்த சிறப்பான ஒரு விளக்கத்தை. மலைமிடந்தை விளையாடி விளையாடுகிறதால் மகிழ்ந்தவள்கண் புதைத்தலுமே வல்லிருளால் எல்லா உலகு உடன் மூட இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றைக்கண் படைத்து உகந்த உத்தமன் என்பது 7வது திருமுறையில 16வது பதிகம் 4வது பாட்டு. இது திருக்கலையநல்லூர்ல இருக்கு. அது வந்து அந்த வந்து புராண வரலாறு அப்படியே இங்க வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் பண்ணியிருக்காரு. அடுத்தது 3 இதையும் செய்தியும் வந்து சொல்லிட்டீங்க. முருகப்பெருமானை படைப்பதற்கும் மன்மதனை எரிப்பதற்கு அந்த செய்திகள்லாம் சொல்லி திருவிளையாடல் புராணம் வரையில் வந்து சொன்னீர்கள். அது மிகவும் நன்றாக இருந்தது. வெண்மழுவுக்கு நல்ல 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 விளக்கம் சொன்னீங்க. நான் வந்து என்னன்னா அதை உபயோகப்படுத்தவே இல்லை என்று சொல்லலான்னு இருந்தேன். நீங்க வெண்மழுங்கிறதுக்கு கரைபடியாத மழு என்று சொல்லி இது வந்து அதான் இதே போல ஒரு சிறு செய்தியா இருந்தாலும் பெரிய செய்தி, அதாவது பெரிய ஞான விளக்க செய்தி. நான் கூட வந்து வெண்மழுவையே சாமி உபயோகப்படுத்தினதே இல்லையே, மழுவேன்னு நினைச்சிருந்தேன். வெண்மழு என்பதற்கு இரத்தக்கரையே படியாத மழு என்று சொன்னீர்கள். இது வந்து நன்றாக வந்து சிந்திக்கக்கூடியவர்களால தான் இது சொல்ல முடியும். மிக மிக சிறப்பான குறிப்பியாது. இந்த சுழன்று ஆடுதல் என்பது அதிக இடத்துல வராது. பெருமான் நட்டம் ஆடுவதெல்லாம் எல்லா இடத்துலையும் குறிப்பாங்க. 3வது பாடல்ல வந்து இந்த சுழல் மல்கும் ஆடல் என்று சொல்லி அதை வந்து சிறப்பாக சொல்லி அப்படி பண்ணியிருக்காரு. இந்த 4வது பாடல்ல எல்லா கணங்களும் முறையால் ஏத்தங்கும் பொழுது அந்தணர்கள் மட்டும் முறையால் ஏத்தல. எல்லா கணங்கள்னா அவர்கள் வந்து அந்தணர்களையும் மேம்பட்டவர்கள். சிவகணங்கள்லாம் அங்கே சிவபெருமானுடைய இருக்கக்கூடியவர்கள். பூத கணங்களாக இருக்கட்டும், சிவகணங்களாக இருக்கட்டும். சிவகணங்கள் வந்து பலர் வந்து சாரூபிய நிலை பெற்ற அப்படிப்பட்ட அவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்னா எல்லா கணங்களும் முறையால் ஏத்த என்பதே வந்து எல்லாமே முறையாகத்தான் செய்ய வேண்டும். வேதங்களில் என்ன வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிகளில் வந்து மீறாமல் தான் செய்ய வேண்டும் என்பதே இங்கேயும் வந்து அந்தணர்களும் முறையாக ஏற்றுகிறார்கள், கணங்களும் சரி அவர்களும் வந்து முறையாக ஏற்றுகிறார்கள் என்ற அந்த குறிப்பு அங்கே இருக்கு. கந்த புராணத்துல வந்து பிரம்மண தலையை கொய்த பிறகு நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அங்கே சொன்னதாக எனக்கு நான் படித்த அளவில் எனக்கு நினைவில் இல்லையா. வேறு சிவமகா புராணங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து கந்த புராணத்துல நான் என்ன கொஞ்சம் உண்மையா அதை படித்தேன், எனக்கு அதுல நினைவில் இல்லை. நான் மீளவும் அதை வந்து பார்க்குறேன். அந்த பெண்கள் வந்து சில்பலிக்காக வந்து பெண்கள்கிட்ட போகும்போது பலி இருக்கிறதுக்கு வந்து மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதென்றால் உலகெல்லாம் பழிதிருந்து உண்பிலான் என்ற ஒரு கருத்து. தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதும் என்றுங்கிறது இங்கே திருத்துருத்தி முன்னது சொன்னது வந்து இங்கே இளம்பையங்கோட்டு. அதில் தான் அப்படிதான் வந்து சொல்றாரு ஒழிய பரந்தேழு உலகம் படைத்த பெருமான் எது எட்டுக்கு இறக்கம்னு அங்கே ஒரு பாடி இருக்கார் இல்லையா. அவர் எதற்கு நிரந்தரமாக தன் அடியை தேடக்கூடிய அடியார்கள்லாம் வந்து இறந்து உண்டு தன்கள் எட்டு செய்தானேன்னு அந்த ஒரு கருத்து. பெண்கள்கிட்ட வந்து அவங்களோட அஞ்ஞானத்தை வாங்கி ஞானத்தை கொடுத்தார் என்ற குறிப்பு நான் புராணங்கள்லயோ ஒரு இதுலயோ நான் படித்தது இல்லையா. நீங்க எங்காவது இருந்த அந்த குறிப்பை நீங்க சொல்லுங்க. தைப்பூசம் அற்புதமாக அது சொன்னீங்க. ஞானசம்பந்த பெருமானே இன்னொரு இடத்துல சொன்னதையும் சொன்னீங்க. அப்பர் பெருமான் ஈசன் எம்பெருமான் இடைமருதில் பூசும் நாம் பூதும் புனலாடுவே என்று அப்பர் பெருமானும் இந்த திருத்தலத்திலே குறித்திருக்கிறார்கள். இங்கே நெய்ப்பூசும் ஒன்பொழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவை என்று அந்த இந்த தளத்துல மட்டும் இல்ல, அப்பொழுது அந்த காலகட்டங்கள்ல வந்து எல்லா திருத்தலங்கள்லையும் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று அதன் சிறப்பையும் வந்து ஒரு புராணத்தின் மூலம் வந்து நீங்கள் சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்ததுயா. இந்த 6வது பாடல்ல இந்த புலம் மல்குங்கிறது அதை நீங்க சொல்லாம அந்த வேகத்துல அந்த முன்னாடி கொஞ்சம் அந்த இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஒரு கிரேஸ் டைமுங்க அதுக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க கொஞ்சம் அந்த புராணங்களை கொஞ்சம் அதிகமாக சொல்லி முதல்ல 3 பாடல்கள் அதிக நேரம் போனதால கேட்டுது. இன்னும் கொஞ்சம் வந்து அதனால கொஞ்சம் வேகமா போற மாதிரி கேட்டு, அதனால இந்த புலம் மல்குங்கிறதுக்கு வந்து அறிவு இடம் என்று சொல்லி இடம்னு தான் புலங்கள்னா இடம்னு தான் பொதுவாக பொருள், அறிவு என்ற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி அவங்க தர்மபுரம் உரையில கூட அதை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பு. அந்த கடைசியில வந்து மீதி எல்லாமே மீள வருது. அந்த நடனம் ஆடக்கூடிய குறிப்பு ஒரு 3 பொருத்த இதுல வருது. தையில பாகமா வகித்திருக்கிறது 2 பாடல்ல இப்படி எல்லாம் வருது. கடைசியில சொல்வாருக்கும் கேட்பாருக்கும் துயரம் இல்லையே என்று சொல்லி நன்றாக விளக்கினீர்கள். நான் வந்து சொன்ன எனக்கும் வந்து துயரம் கிடையாது, கேட்ட உங்களுக்கு துயரம் கிடையாதுன்னு
தன்னுடைய நன்மை மட்டும் இல்லாமல் கேட்பவர்களுடைய நன்மையும் கருத்தில் கொண்டு சொன்னீர்கள். இதில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்லி முதல் திருப்பதிகத்திலேயே வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு. மிக மிக சிறப்புயா. எனக்கு வந்து மிக மிக திருப்தியா. மிக அடிக்கடி நீங்கள்லாம் வந்து இங்கே பங்கேற்று எங்களுக்கு வந்து இந்த திருப்பதி எழுத்தால கொஞ்சம் விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து பேசக்கூடியவர்களுக்கு இடமிட்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன்.